வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகம் பொலிவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, ஏஜ்னிங் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. 40 வயது தொட்டுருச்சு அப்படின்னாவே முகத்துல வந்து ஒரு விதமான சுருக்கம் வரும், அதுக்கப்புறம் டல்னஸ் வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, டாக்டர் ஷர்மிகா அவங்கள வந்து கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று அவங்க சொன்ன வந்து அந்த ஃபேஸ் பேக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ப்ரூஃபாக வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் வீட்டு வைத்தியம். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்கள் ஃபேஸ் க்ளோவாக இருக்கணுமா, டேன்லாம் போகணுமா, கரும்புள்ளிகள் வரக்கூடாதா, முகப்பர் வரக்கூடாதா, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒன்று தாங்க. என்ன அப்படின்னா, பச்சை பயிறு மாவு தான். ஸோ இந்த பச்சை பயிறு அப்படின்னாவே அந்த காலத்துலேருந்து குட்டி குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறது பாசிப்பருப்பு மாவு வந்து குழந்தைங்களுக்கு பூசி குளிக்க வைங்க. நல்லா வந்து ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நல்லா பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாட்டிமார்கள் சொன்ன விஷயங்களை தான் இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பச்சை பயிரை வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே தேவையில்லை. புரோட்டீன் ஆகட்டும், வைட்டமின் ஏ, கேன்னு சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் வந்து அந்த பச்சை பயிரில் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த பச்சை பயிர் வந்து நம்மளுடைய முகத்துக்கு போடும்போது முகம் நல்லா வந்து பொலிவாக இருக்கும். பொலிவை தாண்டி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, 40 இயர்ஸ் ப்ளஸ் ஆனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு டைட் பண்ணி கொடுக்கக்கூடியதான் இந்த ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா டைட்டாக கொடுக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த பச்சை பயிர் மாவை எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா வந்து அந்த பச்சை பயிரை நல்லா வெயில் இது மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த காய வச்சு எடுத்தது தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சா மட்டும் பத்தாது, நல்லா வந்து ஜல்லை வச்சு நல்லா சலிச்சு பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை போய் கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே மிக்சிலேயே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் முகத்தில் டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக்கை தாண்டி டெய்லி குளிக்கும்போது கூட நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம் பாத்ரூமில் வச்சுட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முகத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அவங்க சொன்னது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு ஜூஸுங்க. இந்த ஆரஞ்சு பற்றி சொல்லிகிட்டே போகலாம். விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கூடிய விஷயம். முக்கியமாக இந்த லெமன் ஜூஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணோம். அந்த விதத்தில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த குடிக்கக்கூடிய ஜூஸை வந்து நம்ம வந்து ஃபேஸில் பேக்கப் போடும்போது இன்னும் வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து சூப்பராக க்ளோவாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் ஜூஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஆரஞ்சு சொலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் மாவு எடுத்துக்கங்க. அது கூட இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சிக்கங்க. இப்போ ஃபேஸ் பேக் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது நல்லா வந்து ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மாய்ஸ்சரைசர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இல்லையும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இமீடியேட்டாக இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ரப் பண்ணுங்கள். அதாவது அந்த உடனே இமீடியேட்டாக கழுவிடாதீங்க. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு அதாவது எப்படி சோப் போட்டால் அப்ளை ஆகும் இல்லையா, நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ வந்து வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிட்டு நீங்கள் டவல் அப்படியே ஒத்தி எடுத்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை மட்டும் தொட்டு பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்ட் கிடைக்கும். செம்ம ரிசல்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுடைய பாட்டிமார்களே சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் வந்து ஒரு டாக்டராக அவங்க சொல்லும்போது எல்லோரும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லலாம். நல்ல ஒரு இது கிடைக்கிது. க்ளோவை தாண்டி இன்னொன்று வந்து என்னதுன்னா, உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த வாயை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு, மூக்கில் வந்து சுற்றி வந்து ஒரு விதமான கருமையாக இருக்கும், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு 10 days யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கின்னை வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, லூஸாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே நல்லா டைட்டன் ஆன மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உங்களுடைய ஸ்கின்னை வந்து டச் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸை. அது கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கும் அவங்களுடைய தோல் எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகும். இந்த மாதிரி டைட் ஆகும்போது என்ன ஆகும்னா
உங்களுடைய முகம் வந்து கொஞ்சம் பொலிவாக இருக்கிறத தாண்டி அந்த ஏஜ்னிங்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 40லேயும் 40+லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல யங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. 100% ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 7 days யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதை கீப்பான வந்து ஒரு வீக்லி த்ரைஸோ இல்லை ஒரு வேளை உங்களுக்கு நிறைய வந்து பிம்பிள்ஸு இல்லை நல்லா வந்து டார்க்ஸ் பார்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருங்க. இல்லைன்னா வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஃப்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். அதனால் நல்லாவும் இருக்கும், உங்களுடைய ஸ்கின் இளமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.